ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி சுவையான புடலங்காய் கூட்டு செய்வதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையானவை பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். தோல் உரிக்கப்பட்ட பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது குக்கர் நல்லா மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். வாங்க அடுத்தது புடலங்காய் கூட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, புடலங்காய் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க, ஜீரகம் கருகிடும். அடுத்தது 2 வரமிளகாவும் 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது கூட்டுக்கு தேவையான வெங்காயம் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வேண்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். அடுத்தது நம்ம புடலங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க வேண்டும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க. ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம பருப்பு வேக வச்சு 3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பருப்பை எடுத்து இது கூட ஆட் பண்ணலாம். ஆனால் பருப்பு நீங்கள் நல்லா கடையக்கூடாது. பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது, சாம்பார் மாதிரி இருக்கும். அதனால் பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும் போதே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம கூட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள்.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கூட்டு நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா கிரேவி மாதிரி கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் இதை சாதம் போட்டும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.